வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் குஸ்கா தான் செய்ய போகிறோம். இதில் நான் 2 கப்பு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைங்கிறதுனால நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். என்ன ரைஸ் வேணும்னாலும் நாம் எடுத்துக்கலாம். இதை 3 வாட்டி தண்ணி விட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். 20 நிமிஷம் இது ஊறட்டும். இதில் நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் தான் விட்டுருக்கேன். இப்போ இதனால் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எல்லாமே ஹீட் ஆனதும் இதில் நான் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி எல்லாம் உடஞ்சிருக்கு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு நிறையா போடுறோமோ, எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு நிறையா நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது உடலில் உள்ள அனைத்து கிருமிகளையும் அழிச்சிடும். சுத்தமான ஆரோக்கியமான உடல் அமைப்பை நம்மளுக்கு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு முழு பூண்டும் 2 இன்ச்சு அளவு இஞ்சியும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு அடுத்ததாக நான் இதில் 2 பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். இது கூட 2 கீறின பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நாம் புதினா போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வதக்கிடலாம். இப்போ நாம் இதில் போட வேண்டிய மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். 2 கப்பு பொன்னி அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு அப்படின்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பொன்னி அரிசி. இது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால நான் 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கல் உப்பு தான் நான் போடுறேன். எனக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் தான் கணக்கு தெரியும். அதனால் நான் கல் உப்பு நல்லா 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் உப்பு கரிக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா வெந்து இந்த தண்ணியில், இந்த மசாலாவில், இந்த ரைஸில் எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்த இந்த அரிசியை போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் புதினா தலை, இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை, இது எல்லாம் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் விசில் போட்டுடலாம். இப்போ இது 4 விசில் கரெக்டானது. 4 விசில் வந்தால் தான் கரெக்டாக வெந்திருக்கும். நாம் எடுத்துடலாம். ஓகே, கேஸ் விட்டுருச்சு. இப்போ நாம் இனிமேல் இதை ஓப்பன் பண்ணிடலாம்.
நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரி அழகாக கொட்டுது. குஸ்காவா பிரியாணியா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அடி பிடிக்கலை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு, செம்மையாக இருக்குது, நல்ல வாசமாக டேஸ்டியாக. எப்போவுமே பிரியாணியாக இருந்தான்னா குஸ்காவாக இருந்தான்னா எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ரைத்தா பக்கத்தில் இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை. செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அம்மா என்னம்மா சாப்பிட்ற? வாசனை தூக்குது. அம்மா குஸ்கா செஞ்சுருக்கேன். அம்மா பார்க்கும்போது குஸ்கா மாதிரி தெரியல, பிரியாணி மாதிரியே தெரியுது. எல்லாம் உள்ளதான். சரி சரி. இதில் வெஜிடபிள் போடலை, அதில் வெஜிடபிள் போடுறோம், இல்லைன்னா சிக்கன் மட்டன் ஏதாவது போடுறோம். ஓகே ஓகே சரி, நான் போய் பல் விளக்கிட்டு ஃபினிஷ் வந்துடுறேன். எதுலேயுமே எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை, பொன்னி ரைஸ்லேயும் செய்யலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.